சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அது ஒரு அறிக்கையாக எல்லோரும் இணங்கி அது ஒரு அறிக்கையாக உருவாக்கப்பட்டது. அந்த சமயத்தில் இந்த நாட்டில் தமிழ் கட்சியினுடைய தலைவர் CVK சிவஞானம் இருந்திருந்தாலும் அவர் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அப்பொழுது அந்த கூட்டத்தில் சுமந்திரன் அவர்கள் இங்கு இருக்கவில்லை, அவர் வெளிநாடு சென்றிருந்தார். அவர்களை பொறுத்தவரையில் தாங்கள் ஒரு பெரிய கட்சி, தங்களுக்குத்தான் பாராளுமன்றத்தில் அதிகமானோர் இருக்கிறார்கள் என்று சாரப்பட சொல்கிறார்கள் தவிர, ஆனால் அதன் அவ்வாறான ஒரு பெரிய கட்சி மக்கள் மத்தியில் ஆணையை பெற்றுக் கொண்டவர்கள் என்று அவர்கள் குறிப்பிடுவதாக இருந்தால் அவர்கள் இது தொடர்பான ஒரு காத்திரமான நடவடிக்கைகளை முடிவுகளை எடுத்திருக்க வேண்டும். இது வெறும் ஒரு தனிப்பட்ட சுமந்திரனுக்கோ தமிழரசு கட்சிக்கோ இருக்கக்கூடிய சொல்வார்கள் ஒரு நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற ஒரு ஈகோ பிரச்சனை போன்று தோன்றுகின்றதை தவிர தமிழ் மக்களுக்கான ஒரு நீதி கோரிக்கையினுடைய தேவைகளை அடிப்படையாக கொண்டு அவர்கள் இந்த அறிக்கையை பார்த்தார்களா என்று எனக்கு புரியவில்லை. ஆகவே இவர்கள் அறிக்கையில் பிழை இருந்தால் அறிக்கையை திருத்துவதற்கான முயற்சிகளை செய்யலாம். இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு நாங்கள் இந்த மனித உரிமைகள் ஆணையத்துக்கு ஒரு ஐநா மனித உரிமைகள் ஆணையத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கான ஒரு அறிக்கையாகத்தான் இது பார்க்கப்பட வேண்டும். இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார். இந்த கடிதத்தில் நாங்கள் கையொப்பமிடுவதில்லை என்ற தீர்மானத்தை எடுத்துக்கிறோம். நாங்கள் வைத்த கூட்டத்தில் இது சம்பந்தமாகவும் பேசப்பட்டது. அதற்கான காரணங்களை அன்றைக்கே நான் வெளிப்படுத்தி இருந்தேன். அந்த கடிதத்தில் உள்ளடக்கத்தை பற்றின விஷயம் அல்ல, அது செய்யப்பட்ட முறைமை, எதற்காக அது செய்யப்படுகிறது என்கின்ற பல விமர்சனங்கள் இருக்கின்றன. இப்பொழுது அது உள்ளடக்கத்தை பற்றியும் பல விதமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதிலே கையொப்பமிடாத தரப்பினர் எல்லாம் தங்களுடைய பெயர்களை அதிலே சேர்த்து விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் வந்திருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் அதோடு ஈடுபடாமல் இருப்பது நல்ல விஷயம். ஆனால் அன்றைய கூட்டத்திலே தீர்மானத்தின்படியே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை உறுப்பு நாடுகளுக்கு நாங்கள் சொல்லுகிற செய்தி சரியான முறையிலே நாங்கள் தெரிவிப்போம். அது ஒரு கடிதம் மூலமாகவோ வேறு எந்த விதமாகவோ நாங்கள் உரிய நேரத்திலே அதனை செய்வோம் என்ற முடிவை எடுத்திருக்கிறோம். அது சம்பந்தமான கலந்துரையாடல்கள் வரைவுகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே தமிழ் மக்களுடைய பிரதான அரசியல் பிரதிநிதி என்ற வகையிலே இலங்கை தமிழரசு கட்சி இப்படியான சிக்கல்களிலே சிக்குண்டு இருக்காமல் தெளிவாக எங்களுடைய நிலைப்பாட்டை, எங்களுடைய எதிர்பார்ப்பை நாங்கள் தெரியப்படுத்துவோம்.